பணம் பொறுத்த வரைக்கும் தப்பாக பண்ணின விஷயம்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குங்க. எனக்கு வந்து ஐம் கார் கிரேசர். அப்புறம் எனக்கு இந்த இன்டீரியர் ஸ்டஃப்ஸ், இந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நிறையா சம்பாதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஐ கீப் ஆன் சேஞ்சிங் மை கார்ஸ். ஐ கீப் ஆன் கார்ஸ் நிறைய மாடிஃபை பண்ணுவேன். வீல்ஸ் மாட்டுறது, கோயிங் ஃபார் அ டோஹோ, கோயிங் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறது. இதில் வந்து நான் நிறையா மணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் என்னோடய ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த வீடு எங்ககிட்ட இல்லைங்க. பார்ட்டிஷனில் வந்து அதை என் சிஸ்டருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரூம்க்கே நான் ஹெவியாக செலவு பண்ணியிருந்தேன், இன்டீரியருக்கு மட்டுமே. அதுலேயே ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மை ஃபார்ச்சூன். நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த பிராப்தம் எனக்கு வரல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீட்டை நாங்கள் கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்து நான் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். அந்த வீட்டை கொடுத்துட்டு வர வேண்டியதாகிடுச்சு. பண்ண இன்டீரியர்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸட். அப்படியே விட்டுட்டு வந்தோம். இது இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்க. அப்போது அன்னைக்கு இந்த பணத்தையெல்லாம் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய சேனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் போயிருக்கோம். கைண்ட் ஆஃப் வி டூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர், கோல்ட் ட்ரேடிங், கமாடிட்டிஸ் ட்ரேடிங், எல்லாத்துலேயுமே இடிஎஃப், எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ ஒரு சேனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னென்னு தெரியும். இப்போ வர பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தெரியுது. ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறோம். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தெரியுது. அன்றைக்கி வந்து எங்களுக்கு தெரியல. அது வந்து வயசுன்னு சொல்லலாம். அன்றைக்கி தெரில. ஸோ இப்போ நான் கார் மாற்றி கிட்டத்தட்ட இட்ஸ் அரௌண்ட் 10 இயர்ஸுங்க. இது வரைக்கும் நான் கார் மாற்றல. என் காரை எந்த மாடிஃபையும் பண்ணல. அண்ட் மென் டு ரெண்டட் ஹவுஸ். இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ஸ் பார்க்குறோம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ திருப்பி வந்து வீடே இப்போ வாங்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையில் தான் இருக்கிறோம். அதையும் வந்து வேறு ஸ்ட்ரீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போவும் யோசிச்சுட்ருக்குறோம். பணம் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எதுங்க, லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸாக இது நான் லேர்ன் பண்ண விஷயம். பண்ணின தப்புகள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பண்ணின நல்லதும். மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எக்ஸல் ஷீட்டு தாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டு தான் நான் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணுறது. கடைக்குன்னா தனியாக ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. ஸோ என்னோடய ஷேர் ட்ராக்கிங்னா ஷேருக்கும் ஒரு தனியாக ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன வாங்குகிறோம், எதுக்கு விற்கிறோம், என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், என்ன விலைக்கு வாங்குகிறோம். ஒரு ஷேர் வாங்குகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் யூ பையிங் இட் ஃபார் 400, 400 ரூபாய்க்கு வாங்குகிறோம், ஒரு 800 ரூபாய்க்கு விற்கிறோம், 400 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோமா, எத்தனை நாளில் இது வந்திருக்கு. ஸோ அதை வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது யூஎஸ் மார்க்கெட்லேயும் இப்போது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் வி டூ சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லோக்கல் ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். கோல்ட்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் எப்படியும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐ ஹேவ் அ கேர்ள் டாட்டருங்க. நாங்கள் கடைசிக்கு மாதம் எப்பாடுபட்டாவது எந்த செலவை கம்மி பண்ணியாவது 1 கிராம் தங்கமாவது மாதமான வாங்கிடுவோம். அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க. எந்த செலவு வேணால் கட் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் மலிசமான செலவு வேணாலும் கட் பண்ணுவோம். ஆனால் அந்த 1 கிராம் தங்கம் வாங்கிறது நிற்காது. வாங்கிட்டே தான் இருப்போம். நான் பிறந்ததுலேருந்து நாங்கள் அதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஜாஸ்தியாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதம் ஏதாவது கொஞ்சம் ஸ்லகிஷ்னஸ் பிஸ்னஸில் சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அன்றைக்கி இன்கம் கம்மியாக இருக்குன்னா we go for a small portion of கோல்டுங்க. ஸோ கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஷேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ கடையிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் வி கீப் ஆன் இன்வெஸ்டிங் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுதுங்காட்டி வி கீப் ஆன் இன்வெஸ்டிங். ஸோ இப்போ கூட பக்கத்து கடை ரெடி பண்ணோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் வி கீப் ஆன் இன்வெஸ்டிங் பிகாஸ் திஸ் கிவ்ஸ் அஸ் பாசிவ் இன்கம். எங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணதுங்க. ஸோ அதனால் இதை நான் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த பாசிவ் இன்கம் எனக்கு ஜென்ரேட் ஆகும். பட் திஸ் இஸ் அ லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வி கோ ஆன் வித். நான் வந்து வாரன் பஃபட்டோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேங்க. ஐ நெவர் செல் இட் ஃபார் அ லாஸ். ஐ நெவர் டூ இன்ட்ராடே. ஐ நெவர் கோயிங் டு புட் கால் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகவே மாட்டேன். கேஷ்க்கு தான் வாங்குவேன், டெலிவரி தான் எடுப்பேன், ப்ராஃபிட் வந்தால் மட்டுமே தான் வைப்பேன். அதுக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த டார்கெட் வந்து எனக்கு 6 மாதத்துலேயும் வரும், 2 நாள்லேயும் வரும். சில போர்ட்ஃபோலியோஸ்லாம் கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ் ஆகியும் வராமல் இருக்குது. 3 இயர்ஸ் ஆகியும் கூட நான் லாஸில் தான் இருக்கேன். இன்னும் நான் லாஸில் தான் இருக்கேன், வாங்கின விலைக்கும் கீழே தான் இருக்கேன். ஸோ அதிலிருந்து என்னோடய டார்கெட் வேறு இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணுற வரைக்கும் அதை நான் விற்க மாட்டேன். என்ன நடந்தாலும் விற்க மாட்டேன்.
ஸோ அது வந்து வாரன் பஃபட்டோட ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ அதில் அவர் எடுத்தோன்னே சொல்லுவார், நெவர் செல் இட் ஃபார் அ லாஸ். அண்ட் வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட், நெவர் செல் இட் ஃபார் அ லாஸ் அப்படிம்பார். ஸோ ஐ நெவர் செல் இட் ஃபார் அ லாஸ். ஸோ அது எத்தனை நாள் கழித்து ப்ராஃபிட் பண்ணுதோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேரை நான் வாங்குவேன். அந்த பணத்துக்கு எனக்கு வேறு ஏதாவது தேவை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னோட மெடிக்கல் எமர்ஜென்சி பணமாக இருக்கவே இருக்காதுங்க. எக்ஸஸ் கேஷை மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம். அந்த எக்ஸஸ் அமௌண்ட் மட்டும்தான் அதில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். அது என்றைக்குமே அந்த பணத்துக்கு எங்களுக்கு நீடு வராத மாதிரி பார்த்துக்கும். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோன்னா அதை வி கோ இன் டு சம் கைண்ட் ஆஃப் லக்ஸுரி ஸ்டஃப்ஸ். ஸோ இப்போ கடைசியாக லக்ஸுரி ஸ்டஃப்ஸ்னு சொல்ல முடியாதுங்க, எசென்ஷியல் ஸ்டஃப்ஸ்னு கூட சொல்லலாம். கடைசியாக நான் ஒரு ஃபோன் வாங்கினேன். ஸோ ஐ வாண்டட் டு பை அன் ஐஃபோன். அது எப்படி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஐஃபோனுக்கு வாங்க வேண்டிய பணத்தை ஃபஸ்ட்டு எடுத்து அந்த 1 lakh வந்து நான் இதுக்குள்ளே போட்டேன், ட்ரேடிங்கில் போட்டேன். ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் 1.5 years, 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அது வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது. அப்புறம் அதிலேருந்து ஒரு 80,000 வெளியே எடுத்து அப்புறம் தான் அந்த ஃபோனை நான் வாங்கினேங்க. அப்போ நான் ஃபோன் வாங்குறப்போ இது 80,000 ஒரு 82,000-3,000 இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஃபோன் வாங்குறதுக்கு நான் போட்ட அசலை நான் எடுக்கவே இல்லைங்க. போட்ட அசல் இன்னும் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் தான் நான் அந்த ஃபோனையே வாங்கினேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ்க்கு ஒரு 2 வீலர் எடுத்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸோட வீட்டிலேருந்து அவங்க பணம் கொடுத்தாங்க. ஸோ என் மாமாவும் அத்தையும் பணம் கொடுத்தாங்க. ஒரு 1 lakh கொடுத்து நீங்கள் அவளுக்கு 2 வீலர் வாங்கி கொடுங்கன்னாங்க. 2 வீலர் இப்போ அவசரமாக உனக்கு வேணுமான்னு கேட்டேன். வேண்டான்னா உடனே அந்த பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போட்டேன். அது பார்த்திங்கன்னா பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 6 monthsல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருச்சுங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன். அதை விற்று அந்த பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அகெயின் வெண்ட் இன் ஃபார் 2 வீலர் ஃபார் ஹருங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே ஃபாலோ பண்ணுறோம். இப்போவும் ஒரு சின்ன ஒரு அப்ராட் ட்ரிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எப்போ கணியுதோ அப்போ தான் அந்த ட்ரிப்பு, அது வரைக்கும் அந்த ட்ரிப் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோங்க. நீட் இருக்கிற பணத்தை எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க.